நம்ம இந்தியா சைனா எல்லையில் புதிய போர் விமான தளம். கவனமா கேளுங்க. சீனா பயப்படுகிறதா? இந்த ஏர்பேஸ் ஏன் இவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சா நீங்களே நம்ப மாட்டீங்க. இது உங்க பாதுகாப்பு பத்தின விஷயம். இப்போ எல்லாரும் பேசுற விஷயம் லடாக்கில் இருக்கிற முத் நியமா ஏர்பேஸ் தான். இது இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய அப்கிரேட். ஆனா இது சும்மா ஒரு ஏர்பேஸ் இல்ல. இது கடல் மட்டத்திலிருந்து 13,700 அடி உயரத்துல இருக்கு. இது மட்டும் இல்லாம சீனாவுடனான எல்லையான லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் LAC இல இருந்து வெறும் 30 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. இந்த மாசம் 13ஆம் தேதி நம்ம விமானப்படையோட C-130J டிரான்ஸ்போர்ட் விமானம் அங்கே வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்கு. அதாவது ஒரு சாதாரண லேண்டிங் ஸ்ட்ரிப் இப்போ ஒரு முழு போர் விமான தளமா மாறப்போகுது. இது இந்தியாவோட ஏரியல் ரோந்து திறனை பயங்கரமா உயர்த்தும். நம்ம எல்லையில் நடக்கிற இந்த வளர்ச்சி இந்திய பிரதமர் மோடி 2014 ஆரம்பிச்ச எல்லை உள்கட்டமைப்பு திட்டத்தோட ஒரு பெரிய பகுதி. நம் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துறதுல இது ரொம்பவே முக்கியம். சில அனலிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, சீனாவுக்கு இது அதிர்ச்சியே இல்ல. ஏன்னா இந்த பணி பல வருஷமா நடக்குது. ஆனா உண்மை என்னன்னா 2020 நடந்த கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு அப்புறம் இந்தியா இந்த வேலையை ரொம்ப வேகமா முழிச்சிருக்கு. எதிர்த்து பேசுறவங்க என்ன சொன்னாலும் இந்தியாவோட தயார் நிலை இப்போ உச்சக்கட்டத்துல இருக்கு. இன்னும் சொல்லப்போனா சீனா நம்ம எல்லையில் ஏற்கனவே 6 புதிய ஏர்பேஸ் கட்டியிருக்குன்னு NDTV செய்தி சொல்லுது. ஆனா நம்ம முத் நியமா ஏர்பேஸ் நம் நாட்டுக்கு ஒரு புது நம்பிக்கையையும் பலத்தையும் கொடுத்திருக்கு. இந்தியா சீனா 2 நாடுகளும் சமாதானம் விரும்பினாலும் நம்மை நாமே பலப்படுத்திக்கணும்னு அரசாங்கம் உறுதியா இருக்கு. இந்த ஏர்பேஸ் அடுத்த சில வருஷங்களில் நம்ம விமானப்படைக்கு ஒரு ஆட்டத்தை மாற்றும் சக்தியா இருக்கும். இந்தியாவின் இந்த ராணுவ நடவடிக்கை சரியா தப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை சொல்லுங்க.